ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சிபி தமிழுக்கு கல்யாணம் நடக்க போகுது, எந்த சூழ்நிலை கல்யாணம் நடக்க போகுது, ஏன்னா எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழோட அப்பா அங்கே ஒரு வேலைக்காரராக அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழோட அம்மாவும் அங்கே மாறு வசத்தில் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க ஜானுவை பார்த்தோம்னா அவங்க சிபிக்கு தமிழுக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. வீராவும் மாறணும் அவங்களும் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்துதான் சிபி தமிழ் களத்துல எப்படி எந்த சூழ்நிலை தாலி கட்ட போறாரு. அப்படி தாலி கட்ட வரும்போது பார்த்தோம்னா தமிழோட அப்பா அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருமா. அதே நேரத்தில் அவங்க அம்மாவை ஜானு சந்திப்பாங்களா, அதாவது ஜானு அவங்க அம்மாவை சந்திப்பாங்களா. தமிழ் வேற யாரும் கிடையாது, தன்னுடைய பேத்தி தான். நம்ம யாரை பார்க்கக்கூடாது காலம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்முவை தள்ளி வச்சுருக்குறாங்களோ, ஆனால் தமிழ் அம்முவோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி தமிழ் களத்தில் தாலி கட்டினதுக்கப்புறமா இந்த எல்லா உண்மையும் ஜானுக்கு தெரிய வருமா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபியும் சமீக்தா எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ தமிழ் பார்த்தோம்னா அவங்க ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்களும் கிளம்பி வந்துருந்தாங்க, நானும் மண்டபத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக அவங்க சிபியோட அப்பாவை தமிழ் அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஜானு பார்க்கும்போது என்னம்மா பையனோட கல்யாணத்தில் அப்பா இருக்க வேண்டாமா, அதனால தான் அவரை நான் அழைச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டதுமே மீனா கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் கூட உங்களை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா கண்கலைங்க அழுதுட்டு இருக்கவும் ஜானு சோகத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ தமிழோட அப்பாவும் மண்டபத்துக்கு வராங்க. அவங்களுக்கு அங்கே சமையல் வேலை கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு போலுக்கு, அதனால வேலை செய்கிறதுக்காக அவங்க வந்திருக்கவும் அப்போ பார்த்தோம்னா சிபியோட பேர் அதில் எழுதியிருக்கிறது அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் கூட வந்தவர் சொல்கிறாரு, என்ன இங்கே மசன நின்றுட்டு இருக்கிற, 2 நாளைக்கு நம்மளுக்கு இந்த மண்டபத்தில் தான் வேலை, அதனால போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் சரிதான் ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அம்முவை தான் காட்டுறாங்க. அம்மு மண்டபத்துக்கு அவங்க மாறுவசம் போட்டுட்டு வராங்க, அதாவது அவங்க பரதா போட்டுட்டு வரவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அம்மு அவங்க கூட உள்ள அவங்க தமிழோட அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய பரதாவை எனக்கு கொடுத்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. உண்மையை சொல்லப்போனால் நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கவும், என்ன அம்மா இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்கிற, நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் அந்த மாதிரிக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா பிரேம தான் காட்டுறாங்க. இப்போ சமீக்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சிபி என் மேலே கோவமாக தான் இருக்கிறான், அவன் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்குள்ளேயும் போரும் ஆயிரும் பொழுக்குது, என்ன நடக்க போதோ தெரியல, சிபி என் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் எவ்வளோதான் நானும் சமாளிச்சுட்டு இருக்க போறேன்னு தெரியல அப்படிங்கும்போது இப்போ பிரேம் சொல்றாங்க, இங்கே பாரு நான் சொல்றதை கேளு, எப்படியாவது சிபி உன் கழுத்தில் தாலி கட்டிடணும், அதுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக தான் நான் சில கேம் எல்லாம் வச்சிருக்கிறேன், அப்படியாவது சிபிக்கு உன் மேலே ஒரு பாசம் வரணும் அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமா இப்போ மருதாணி வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ள ஆட்கள் எல்லாம் வர சொல்லியிருக்கவும் அப்போ சில பொண்ணுங்களாம் வந்திருக்கிறாங்க. ஆமா மருதாணி ஃபங்க்ஷன் இப்போ ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்படி பேசிட்டு இருக்கதை சேதுவும் அதே மாதிரிக்கு சிபியோட ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ எப்படியாவது சிபியை தவன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்களா, நாங்கள் 2 பேரும் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், வா நம்ம போய் சிபியை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபியை அழைச்சிட்டு வராங்க. அப்போ எதுக்காக என்ன இங்கே கூப்பிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ மருதாணி வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கவும், இதுக்காக எதுக்கு என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற, சும்மா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா எப்படியாக்கும், நீ தானே மாப்பிள்ளை ஜாலியாக கலகலப்பாக இருக்க வேண்டாமா அப்படிங்கவும் அப்போ சிபி ஒரு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த பொண்ணுங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள மருதாணி வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அவ்வளோ சுலபமும் கிடையாது அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் மருதாணியை நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் மறைச்சி வச்சிருக்கிறோம், அதை யார் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்களோ அவங்க கையில் தான் நீங்கள் மருதாணி போடணும் அப்படின்னு சொல்லவும் இது வெண்பாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ அப்போ எப்படியாவது அந்த மருதாணியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கவும் அப்போ அடுத்து பார்த்தோம்னா அந்த மருதாணியை ஒவ்வொருத்தரும் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பிரேம் சமீக்தாட்ட சொல்றாங்க, இங்க வா நான் மருதாணி எங்க திரும்ப ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு பூ கூடையில ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சமீக்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மருதாணி எடுத்துக்கூட நான் கொடுக்க போறேன் அப்படிங்கவும், இங்க பாரு உடனே இப்போ எடுத்துக்கொண்டு கொடுத்தேன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும், அதனால கொஞ்ச நேரம் தேடுன இந்த மாதிரி தேடிக்கிட்டு அப்புறமா கொண்டு கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மருதாணி கிண்ணத்துல பார்த்தோம்னா சிபின்னு சொல்லிட்டு பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பூ கூடையில மறைச்சு வச்சுட்டு போயிடவும் அப்போ இன்னொரு பக்கம் வெண்பாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு அம்மா மருதாணி எடுத்துட்டு போகும்போது
அம்மா என்ன கொண்டுட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது மருதாணி தான் அப்படிங்கிறாங்க. அதை எனக்கு கொஞ்சம் தருவீங்களான்னு சொல்லி கேட்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இது கிடைச்சிருச்சுல்ல, இதை வச்சு நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெண்பா வந்து சொல்றாங்க, மருதாணி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த பொண்ணுங்களாம் வராங்க. இப்படிலாம் நீங்க வந்து எங்க கிட்ட விளையாட முடியாது அப்படிங்கவும், என்ன சொல்றீங்க, நான் தான் மருதாணி வச்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படிங்கும் போது இது நீங்க கொண்டுட்டு வந்து டூப்ளிகேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டத்துமே வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா அந்த மருதாணி கிடத்துல நாங்க பேர் எழுதி வச்சிருக்கிறோம், ஆனா இதுல வந்து அந்த பேரே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், போட்டியில ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி போலித்தனமா விளையாடி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம இப்படி வந்து எடுத்துட்டு வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடையவும் அடுத்தது வந்து சம்யுக்தா வந்து சொல்றாங்க, அண்ணா இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆயிப்போச்சுல, இப்போ போய் நம்ம மருதாணி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது சரிதான் வான்னு சொல்லிட்டு பிரேம் வந்து அழைச்சிட்டு போறாங்க. அந்த பூக்கொடையில தேடி பார்க்குறாங்க, மருதாணி கிடத்த காணல. ஐயோ இங்கே தானே வச்சிருந்தேன், எங்கே போச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரேமும் சம்யுக்தாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இது யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து ஒரு தாம்பாளத்தில் மருதாணியை எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்ததுமே வந்து சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து தமிழ் வந்து இந்த மருதாணியை கொண்டு அவங்க சிபிகிட்ட கொண்டு கொடுக்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பிரேமும் அதுக்கப்புறமா சம்யுக்தா எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து அவங்க சிபி வந்து சொல்கிறாங்க, தமிழ் நீ தான் அந்த மருதாணி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே தமிழ் தான் ஜெயிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட உள்ள பொண்ணுங்களாம் சொல்லவும் இப்போ வந்து சிபி வந்து தமிழ் கையில் தான் மருதாணி வச்சு விடணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்து சேதுவும் அதுக்கப்புறமா சிபியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க செஞ்ச வேலையாக தான் இருக்குது. தமிழ்கிட்ட வந்து இந்த மருதாணியை கொண்டு சிபி கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பிரேமும் சம்யுக்தாவும் வந்து ஒழிச்சு வச்சுது அவங்க வந்து பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மருதாணி எடுத்துக்கொண்டு அவங்க தமிழ்கிட்ட கொடுக்கவும் தமிழ் நீ கொண்டு சிபிகிட்ட கொண்டு கொடுன்னு சொல்லவும் அப்போ தமிழுக்கு எதுவும் தெரியாமல் அவங்க கொண்டு கொடுக்குறாங்க. அப்புறமா பார்த்தோம்னா போட்டியில் தமிழ் தான் ஜெயிச்சிருக்கான்னு சொன்னதுமே தமிழுக்கு அப்புறம் தான் விஷயம்லாம் தெரியுது. அப்போ சிபி வந்து தமிழ் கையில் மருதாணி வச்சு விடுறதுக்காக போகும்போது பிரேமும் சம்யுக்தா ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணா என்னென்ன இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இது யார் இப்படி பண்ணினாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கவும் உடனே சேதுவும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, இதெல்லாம் எங்களுடைய வேலை தான் அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வீராவையும் மாறனையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு வராங்க. அப்போ சிபியும் தமிழும் அவங்களை வரவேற்கவும் அப்போ வந்து ஜானுவும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எங்க அப்பாலாம் வரலன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களாம் மூர்த்த நேரத்துக்கு கரெக்டாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து நான் கொஞ்சம் வேலையாக இருக்குது, நான் செஞ்சு முடிச்சுட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது தாராளமாக செஞ்சு முடிச்சுட்டு வாங்க, நான் ஏதாவது வேலை செய்யணுமா அப்படின்னு மாறணும் வீராவை கேட்கவும் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் பேசாமல் உட்காந்தாலே போகிற அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானுக்கிட்ட வந்து அவங்க வீராவும் மாறனும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஜானுமா கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு உங்கள் முகத்தில் வந்து சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், சிபிக்கும் சம்யுக்தாவுக்கு தான் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருக்குது, ஆனால் அது நடந்துடக்கூடாது, அப்படி நடந்தாக்கி சிபியோட வாழ்க்கையே நல்லா இருக்காது, சிபிக்கும் தமிழுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே வீராவும் மாறனும் பேசிக்கிட்டு தாங்க. எப்படியாவது நம்ம வந்து ஜானு அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும், சிபிக்கு பொருத்தமான ஜோடி ஜானு அம்மா சொன்ன மாதிரிக்கு தமிழ் தான், சம்யுக்தா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அம்மாவும் அதுக்கப்புறமா வந்து அவங்க தமிழோட அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாறி மாறி பார்த்தோம்னா அதாவது தமிழோட அம்மா யாருன்னு சொல்லிக்கிட்டு சிபிக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரிக்கு தமிழோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழுக்கு அம்மாவை நடிக்க வந்திருக்காங்களா அவங்க தான் சொல்லிட்டு ஜானு வந்து நினைச்சிட்டு இருக்கவும் இவங்க ரெண்டு பேரும் பரதாவும் மாற்றி மாற்றி அவங்க போட்டுக்கிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க கல்யாண மண்டபத்தில். அப்போ மாறனும் வீராவும் இதை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது தமிழோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ரூமில் இருக்கிறாங்க. அப்போ மாறனும் வீரா அவங்க வராங்க. வந்ததுமே அவங்க கைகுலமாக பிடிச்சிருந்தாங்க. அம்மா உண்மையை சொல்லுங்க, தமிழோட அம்மா யாருன்னு உண்மையை சொல்லுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பரதாவை மாற்றி மாற்றி போட்டுட்டு நீங்கள் இந்த மண்டபத்தில் உள்ள அவ்வளோ விட்டு நடிச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் தமிழ் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு அம்முவை காட்டுறாங்க. அப்போ எதுக்காக இப்படி போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ தமிழ் வந்து உண்மையை போட்டு உடச்சிருந்தாங்க, நான் வேற யாரும் கிடையாது, ஜானுவோட பேத்தி தான் நான் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற தமிழ்னு கேட்டுட்டு இருக்கவோ இப்போ தமிழ் வந்து நடந்த கதையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி எங்கள் மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு விபத்து நடந்து போச்சுது, அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான் சொல்லிக்கிட்டு எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் பாட்டிக்கு இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது, அதனால எங்கள் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இத்தனை வருஷமாக வந்து இருக்கிறாங்க. அதனால தான் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனா நான் தான் வந்து அவங்களுடைய பேத்தின்னு சொல்லிக்கிட்டு ஜானு அம்மாவுக்கு தெரியாது, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நாடகம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும்
இதை கேட்டதுமே வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்தில் ஜானு வந்து அவங்க தமிழை கூப்பிடவும் தமிழ் உடனே நீங்கள் இந்த உண்மையை மட்டும் நீங்கள் ஜானு அம்மா கிட்ட யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க, ஜானு அம்மா என்னை கூப்பிடுறாங்க என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ அம்மா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து வீரா வந்து அம்மா அழாதீங்கம்மா, உங்களுடைய நிலைமை எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லவும் அப்போ அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிபி தம்பிக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க, அதே மாதிரிக்கு தான் நானும் ஆசைப்படுறேன். நான் தான் இந்த குடும்பத்தை விட்டு இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டேன். ஆனால் உண்மையிலே வந்து என் புருஷன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லை. எங்கள் அண்ணனோட நிலைமைக்கு என் புருஷன் காரணமே கிடையாது. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இந்த மாதிரி நான் ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் பொண்ணால் தான் அந்த குடும்பமே ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். என் பொண்ணு அந்த குடும்பத்துக்கு மருமகளாக போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அது நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வீராவும் மாறணும் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக வந்து சிபிக்கும் தமிழுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கவும் இது கிட்டதுமே அம்மு பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம்மா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் தான் ஒன்று சேருவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தன்னுடைய பொண்ணை வந்து ஞாபகத்தில் வந்துட்டே இருக்குது. தன்னுடைய பொண்ணோட கண்ணில் நின்னதும் நம்ம வந்து ஊரை விட்டு போனதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வந்துட்டே இருக்குது. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து எப்படியாவது சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து அவங்க கணேஷையும் தான் காட்டுறாங்க. கணேஷ் வந்து எப்படியாவது தன்னுடைய பொண்ணுக்கும் சிபிக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. இது எல்லாமே வந்து என்ன நடக்க போகுது, அடுத்தது என்னெல்லாம் வந்து இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.